பாலச்சந்திர ஐயா, உங்கள்கிட்ட நான் ஆரம்பிக்கின்றேன். ஆட்சி பணியில் பலவித சட்டத்திட்டங்கள், பல விவகாரங்கள், மக்களோடு தொடர்பு, ஒரே நாடு ஒரே தேர்தல், மத்திய அமைச்சரவை ஒப்புதல், உங்களுடைய பார்வையும் கருத்தும் சாத்தியமா சாத்தியமில்லாதா? நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இது சாத்தியமில்லை. ஏனென்றால் நாடாளுமன்றத்திற்கு எப்படி நாடாளுமன்றத்தின் கீழ்மன்றத்திற்கு லோக்சபா என்று சொல்கின்றோமே, அந்த லோயர் ஹவுஸுக்கு எப்படி 5 ஆண்டுகள் ஆயுள் இருப்பதாக, அரசு கவிழ்ந்தாலன்றி நிரந்தரமான ஆட்சி இல்லாமல் இருந்தாலன்றி என்பது போன்ற கண்டிஷன்ஸ்களை தவிர மற்றபடி ஒரு நாடாளுமன்றத்தில் தேர்தல் நடந்தால் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அந்த நாடாளுமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுடைய சபை உயிர்ப்புடன் இருக்கும் என்பது எந்த அளவிற்கு சரியோ அந்த அளவிற்கு நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மாநிலங்களில் உள்ள சட்டமன்றங்களுக்கும் தேர்தல் நடந்த பின்னால் அவர்களுக்கு 5 ஆண்டுகள் உயிர்ப்பு உண்டு. சில காரணங்களினால் நாடாளுமன்றத்திலும் சரி சட்டமன்றங்களிலும் சரி 5 ஆண்டுகள் பூர்த்தி செய்ய முடியாமல் போக முடியும். அதற்கான காரணங்களும் வரையறுக்கப்பட்டிருக்கின்றன நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில். உதாரணமாக, முழு மெஜாரிட்டியுடன் இருக்கும் ஒரு பிரதம மந்திரியோ அல்லது ஒரு முதலமைச்சரோ 5 ஆண்டுகளுக்கு முன்னால் நாடாளுமன்றத்தையோ சட்டமன்றத்தையோ கலைத்துவிட்டு தேர்தல் நடத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவருக்கோ அல்லது மாநில ஆளுநருக்கோ பரிந்துரை செய்தால் அந்த பரிந்துரை ஏற்கப்பட்டு அதன் அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பெறும். அப்படித்தான் 1967 5 ஆண்டுகளுக்கான தேர்தல் நடந்து மிக பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சியில் அமர்ந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள், அவர் 1967க்கு பின்னால் தலைவரானார். ஆனால் அவர் அந்த பரிந்துரையை கொடுக்கும் பொழுது கட்சியின் தலைவராகவும் ஆட்சியின் முதலமைச்சராகவும் இருந்தார். 1971 நாடாளுமன்ற தேர்தலுடன் சேர்த்து எங்களுடைய மாநில தேர்தலையும் நடத்திவிடுங்கள் என்று அவர் சொன்னார். மாநிலத்தின் முதல்வர் சொன்னார். அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் இன்று இவர்கள் சொல்வது, ஒரே நேரத்தில் நாங்கள் நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றங்களுக்கும் தேர்தல் நடத்துவோம் என்று சொல்வது இன்று உள்ள நிலைமையில் சிக்கல்களைத்தான் ஏற்படுத்தும். யாருடைய ஆயுளை குறைக்கப் போகின்றீர்கள்? நாடாளுமன்றத்துடைய ஆயுளையா அல்லது சட்டமன்றங்களுடைய ஆயுளையா? எந்த அளவில் குறைக்கப் போகின்றீர்கள்? இன்னும் இந்த சட்டத்தின் வரைவு நமக்கு வெளிப்படையாக தெரிவிக்கப்படவில்லை. அப்படி தெரிவிக்கப்படாத சூழ்நிலையில் அந்த சட்டத்தின் வரைவை பற்றி மிக விரிவாக நாம் விவாதிக்க முடியாது. எனவே இன்று நாம் விவாதிக்கக்கூடிய சம்பவம் என்னவென்றால், அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது? அப்படி ஒரே நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தலையும் எல்லா சட்டமன்ற தேர்தல்களையும் நடத்துவதற்கு அரசியலமைப்பு சட்டத்தின் இன்றைய நிலையில் உள்ள சட்டத்தை எந்த வழியில் திருத்தப் போகின்றார்கள்? அப்படி திருத்துவது நல்லதா? திருத்துவது நிச்சயமாக நல்லது இல்லை. ஏனால் சட்டமன்றங்கள் என்பவை நேரடியாக மக்களுடன் தொடர்பு கொண்ட ஒரு அரசினை தேர்ந்தெடுப்பவை சட்டமன்றங்கள். அந்த சட்டமன்றங்களை நாடாளுமன்றத்தில் அமர்ந்து கொண்டு நாங்கள் உடனடியாக எங்களுடைய இஷ்டப்படி கலைத்துவிட்டு நாடாளுமன்றத்துடன் சேர்ந்து தேர்தல் நடத்த செய்வோம் என்று கூறுவது தார்மீக ரீதியாக சட்ட ரீதியாக சரியானதாக தென்படவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. சரி, முதல்கட்ட கருத்தை திரு பாலச்சந்திரன் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காரு. பாலச்சந்திர சார், இப்போ நம்முடைய 3 ஆளுமைகளும் வச்ச கருத்தை நீங்கள் கவனமாக அவதானித்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ நம்மகிட்ட பேசுகிறதுக்கான ஒரு அத்தன்டிசிட்டியான பாயிண்ட்டோ எவிடன்ஸோ மத்திய அரசு இந்த மாதிரியான ஆங்கிளில் இதை ஒரு இனோவேட்டிவ் பண்ணுறாங்க, புதுமையாக ஒரு இது பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் இல்லை. இப்போ நீங்கள் இவர்கள் அனைவருடைய கருத்துக்களையும் கேட்டு எதிர்க்கட்சிகள் ஒரு டிஸ்கிரிப்பன்சி, அதாவது முரண்படுகிற ஒரு முரணான ஒரு கருத்தை, ஒரு கன்ஃபேபுலேஷன் அமங் த இந்தியன் சொசைட்டி, ஹவு டு யூ ஃபீல் தட்? இப்போ முதல்ல இது வரைக்கும் நடந்ததில் ஒரு சின்ன உதாரணத்தின் மூலம் சொல்றேன். 2024 ஒன்றிய நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் நடந்திருக்கு. அடுத்த தேர்தல் எப்ப நடக்கும்? 2029 நடக்கும். இப்போ சட்டமன்றத்துக்கு 2026 தேர்தல் வரப்போகுது. அவங்களுக்கு எது வரைக்கும் இருக்கும்? 2031 வரைக்கும் இருக்கும். இப்ப நாடாளுமன்றத்துக்கு 2029 தேர்தல் நடத்தும் போது நீங்க சட்டமன்றத்துக்கு 2029 தேர்தல் நடத்துனீங்கன்னா அவங்களுடைய ஆயுளை நீங்க 2 வருஷம் குறைக்க போறீங்க. ஓ, அப்படி. ஏன்னா அவங்களுக்கு 2031 வரைக்கும் அந்த சட்டமன்றத்துக்கு ஆயுள் இருக்கு. அதை நீங்க 2 வருஷம் குறைக்கணும். இல்ல பிறகு எப்படி நீங்க ஒரே நேரத்தில் எல்லாத்துக்கும் தேர்தல் நடத்துவீங்க? அப்போ இப்படி செய்யறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கா? இன்றைக்கு உள்ள அரசியலமைப்பு சட்டத்தின்படி அந்த அதிகாரம் கிடையாது. இப்ப இந்த கேள்விக்கு விடை அளிக்கப்பட மாட்டேன் என்கிறது.
வரைவு சட்டத்தில் என்ன சொல்றாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்க எப்படி இதை கொண்டு வர பாக்குறாங்க. எப்படி கொண்டு வந்தாலுமே நீங்கள் சட்டமன்றத்துடைய சாவரனிட்டியை குறைக்க முடியாது, குறைக்க கூடாது. ஏன்னா இந்தியா ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். நம்முடைய அரசியல் சட்டம் தெளிவாக இருக்கிறது. நீங்க என்ன மாநிலங்களுடைய அதிகாரங்களை, மாநில சட்டமன்றங்களுடைய அதிகாரங்களை குறைத்தால்தான் நீங்கள் ஒரே நேரத்தில் இந்த நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றங்களுக்கும் தேர்தல் நடத்த முடியும். வேறு வழி கிடையாது. அப்படி நீங்க செஞ்சாங்கன்னா நீங்க இந்த பெடரல் ஸ்ட்ரக்சரை எந்த அளவுக்கு மரியாதை பண்றீங்க? இந்த வினாவுக்கு இதுவரை விடை அளிக்கப்படவில்லை. அதாவது அவங்க ஒரு வழி கொண்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோ, வரைவு சட்டம் இன்னும் நாம் பார்க்கவில்லை. ஆனா அந்த வரைவு சட்டம் எந்த அடிப்படையில சட்டத்தை கொண்டு வந்து பார்க்கறாங்க? ஒரே நாடு ஒரே தேர்தல். அப்படி என்றால் நாடாளுமன்றத்திற்கும் எல்லா சட்டமன்றங்களுக்கும் ஒரே காலகட்டத்தில் தேர்தல் ஒரே நாள்ல பண்ண வேண்டியதில்லை. இப்ப நாடாளுமன்ற தேர்தலை ஒரே நாள்ல பண்ணல. ஆனா ஒரு 15 நாள்ல பண்ணட்டும், 30 நாள்ல பண்ணட்டும், 45 நாள்ல பண்ணட்டும், ஒரே நேரத்தில் பண்றதுன்னா சட்டமன்றங்கள், பல சட்டமன்றங்களுடைய ஆயுள் குறைக்கப்படும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதை குறைக்கிறது அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு இதுல தி லா இன் ஸ்பிரிட், லா இன் லெட்டர்னு சொல்லுவாங்க. எழுத்தில் எழுதப்படுகின்றதை விட அது எதை சொல்ல வந்ததோ அதற்கு மரியாதை இன்னும் அதிகம். நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் நம்முடைய மாநிலங்களை அங்கீகரித்திருக்கின்றது. அவைகளுக்கு என்று சட்டமன்றங்கள், அவைகளுக்கு சட்டம் இயற்றுகின்ற அதிகாரங்கள், ஒரு வரம்பிற்கு உட்பட்டு அந்த அதிகாரங்கள் இருக்கின்றன. அந்த அதிகாரங்கள் குறைக்கப்பட்டால் ஒழிய நீங்கள் ஒன்றிய அரசுக்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த முடியாது. இது நிதர்சனம். அப்படி நீங்கள் நடத்தினீர்கள் என்றால் மாநிலங்களுடைய அதிகாரங்களை குறைக்கின்றீர்கள் என்றுதான் பொருள். இதை எப்படி அவர்கள் சமன் செய்ய பார்ப்பார்கள் என்பதை பற்றி இங்கு யாராவது விளக்கினால் நன்றாக இருக்கும். சரி, வாரேன். ரெண்டாவது உங்கள்கிட்ட வாரேன். இந்த கேள்விக்கான பதில் கேட்டு சொல்லுங்க சார். ஒரு நல்ல பாயிண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாரு. அதாவது அந்த அதோடைய அந்த ஆயுட்காலம், அதாவது 5 வருஷம் இருக்கக்கூடிய அந்த டேர்மை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ண போறாங்கன்றது. ஏன்னா இது பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு கரெக்ட். இப்போ கான்ஸ்டிடியூஷன் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிதானே இருக்கு. இப்போ அவர் சொன்னார் இல்லையா, எந்த ஒரு அரசியல் இப்போ அதிகாரம் இல்லை இந்த டென்யூரை இது பண்றதுக்கு அப்படின்ற போது, அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன யோசிச்சு பார்க்கணும்னா, காங்கிரஸ் ஆட்சி காலகட்டத்தில், ஏன்னா பிஜேபி காங்கிரஸ் தான் இப்போ மேஜர் ரோல். அந்த காங்கிரஸ் ஆட்சி காலகட்டத்தில் எவ்வளோ மாநில அரசு டிஸ்மிஸ் செய்யப்பட்டுள்ளது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. ஒரு நிமிஷம். 356 எக்ஸிஸ்டிங்ல இருக்குது, இன்னைக்கு இருக்கு, மௌனியாக்கப்பட்டிருக்கு. ஆனா அரசியலமைப்பு சட்டத்தில் 5 ஆண்டு காலம் என்பதை அவர்கள் மாற்றவில்லை. அசம்பிளி மெம்பர்ஸ் ஒருவேளை பெர்ஹாப்ஸ் அவர்களுக்கு பெருகால மெஜாரிட்டி இல்லாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட கட்டத்தில் அல்லது ஒரு அப்நார்மல்சி டு பி அப்பியர் அட்டாக் ஆன் தி ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். நீங்க சொல்லுங்க. ஒரு நிமிஷம் பாலச்சந்திர சார் சொல்லுங்க. வரேன். இல்ல, திரு நவநீத் அவர்கள் சொல்றது ஒருத்தங்க ஒரு அபரேஷன் பண்ண அந்த அபரேஷனை நியாயப்படுத்துறீங்களா? இப்ப இவங்க காங்கிரஸ் அரசு டிஸ்மிஸ் பண்ணாங்கன்னு சொல்றீங்க. பொம்மை ஆட்சி டிஸ்மிஸுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் தெளிவான வரைமுறைகளை கொடுத்திருக்கு. நினைச்சபடி இப்ப யாரும் எந்த சட்டமன்றத்தையும் டிஸ்மிஸ் பண்ண முடியாது. ஒரு காலத்துல இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? காங்கிரஸ் தவறு செய்தது என்று சொல்ல வருகின்றீர்கள். அப்படியானால் அந்த தவறை பிஜேபி செய்ய வேண்டுமா? இப்ப அவர் சொன்னது நடைமுறை சிக்கல்கள் இருந்தாலும் 83ல இது குறித்தாக ஒரு மறுஆய்வு நடந்திருக்கிறது. 1990ல லா போர்டு சட்ட கமிஷன் இது குறித்து ஒரு ஹெல்த்தியான ஒரு விவாதங்கள், அதாவது ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்க. அப்ப அதை நாங்க முழுவதுமாக ரிஃப்யூஸ் பண்ண முடியாதுங்கிறார். நீங்க எப்படி கேட்குறீங்க? இதுக்கு என்ன பதில்? அதாவது 52, 57, 62, 67 வரைக்கும் ரெண்டுக்கும் ஒரே நேரத்தில் தான் தேர்தல் நடந்தது. ஏனென்றால் சட்டமன்றங்கள் 5 ஆண்டுகளை முழுமையாக கழிக்க முடிந்தது. அதே மாதிரி தான் நாடாளுமன்றமும். ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சு? இன்ஸ்டெபிலிட்டி வந்தது. சட்டமன்றங்கள் ஒரு அமைச்சரவை கலைக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்தது. ஒரு 200 பேரை வச்சு மெஜாரிட்டி வந்தவங்க திடீர்னு அதுல 40 பேர் காணாம போயிட்டாங்கன்னா மைனாரிட்டி ஆகிறது. இது சில மாநிலங்கள்ல அடிக்கடி நடந்துகிட்டு இருந்தது. ஆயாராம் காயாராம்னு அந்நேரம் கலாட்டா பண்ணுவாங்க. இன்னைக்கு காலையில ஒரு கட்சியில் இருப்பாரு, சாயந்தரம் இன்னொரு கட்சியில் இருப்பாருலாம். இன்ஸ்டெபிலிட்டி இருந்தது. இப்ப அந்த மாதிரி நேரத்தில் சட்டமன்றங்கள் கலைக்கப்பட வேண்டிய சூழ்நிலை உருவானது. ஏன்னா அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி ஆட்சி நடக்காத ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ 5 ஆண்டுகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் தன்னுடைய கடமையினை முடிக்க முடியாத சூழ்நிலை 2 ஆண்டுகளில் வந்தால் 2 ஆண்டுகளுக்கு பிறகு மறு தேர்தல் நடக்கும். இது நம்ம அரசியல் சட்டம் சொல்லியிருக்கு. அதுக்கும் சட்டமன்றம் சரி. இப்ப தமிழ்நாடு சட்டமன்றம் இன்னைக்கு ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு.
நான் ஏற்கனவே சொன்ன உதாரணத்தை மறுபடியும் சொல்றேன். நீங்க 2029 நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் நடத்தும் போது ஸ்டேபிளா இருக்க ஒரு சட்டமன்றத்தை இல்ல நீ 2 வருஷத்தை குறைச்சிக்கோன்னு சொல்றதுக்கு உரிமை இல்லை. அது மக்களுடைய அவர்கள் அளித்த வாக்கினை அவமதிப்பது. ஏன்னா தெள்ள தெளிவாக சரியான மெஜாரிட்டியோட கேரளாலேயோ மேற்கு வங்கத்திலேயோ தமிழ்நாட்டிலேயோ கர்நாடகாலேயோ ஒரு ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கும் என்றால், தேர்தல் நடந்து மக்கள் சுதந்திரமாக வாக்களித்து ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கோ குறிப்பிட்ட கூட்டணிக்கோ அவர்கள் ஆட்சி அமைக்கும் உரிமையை கொடுத்திருக்கிறார்கள் என்றால், அந்த 5 ஆண்டுகளில் 2 ஆண்டை குறைப்பதற்கு யாருக்கும் தார்மீக உரிமையும் கிடையாது, சட்ட உரிமையும் கிடையாது. இப்படி ஒரு சட்டம் நிறைவேற்ற முயற்சி செய்கிறார்கள் என்றால் அவர்கள் அந்த ஏற்கனவே நான் சொன்னது போல் அரசியலமைப்பு சட்டத்தின் தார்மீகத்தை மதிக்காதவர்களாக இருக்கின்றார்கள். தியரிட்டிக்கலி ஐ எம் ஆஸ்கிங் எ क्वेश्चन. 2029 இவங்களுக்கு நாடாளுமன்றத்துக்கு இது குறையுது. 2031 சட்டமன்றத்துக்கு இது ஆயுள் முடியுது. நீங்க ரெடியா இருக்கீங்களா? உங்க நாடாளுமன்றத்தை 2031 வரைக்கும் நீடிச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தேர்தல் நடத்துறதுக்கு ஒரே அடியா எல்லா சட்டமன்றங்களும் இணைத்து நடத்துறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? அப்படி இருந்தாலுமே சில மாநிலங்களுக்கு 2031 தேர்தல் வரும், சில மாநிலங்களுக்கு 2032 வரும். இப்படி இருக்கிறது உள்ள சூழ்நிலை. இதை எப்படி சரி செய்ய போகின்றீர்கள்? அடிப்படையாக கேட்கின்ற கேள்வி, மக்கள் யாரை தங்கள் மாநிலத்தை ஆட்சி செய்ய வேண்டும் என்று தேர்ந்தெடுக்கின்றார்களோ அந்த உரிமையை, அந்த மக்களின் உரிமையை கலைப்பதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அப்படி கலைப்பதற்கு முயற்சி நடந்தால் அது ஜனநாயகத்தின் குரல் வளையை நெரிப்பதுதான். பாலச்சந்தர் சார், உங்களுடைய நிறைவு கருத்து சுருக்கமா? நான் சொல்றேங்க, நிறைவுக்கு ரொம்ப சுருக்கமா சொல்றேன். நீங்க திரும்ப திரும்ப நவநீத் அவர்கள் சொல்றாரு எம்ஜிஆர் ஆட்சி எப்படி கலைச்சாங்க. இப்ப எம்ஜிஆர் ஆட்சியை கலைச்சதை யாராவது ஆதரிக்கிறோமா? அப்படியெல்லாம் 356 இஷ்டப்படி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு. இப்ப அப்படி இஷ்டப்படி பயன்படுத்த முடியாது. இப்ப நீங்க யாரோ ஒருத்தங்க அந்த எம்ஜிஆர் ஆட்சியை கலைச்சதை நீங்க நியாயம்னு சொல்லலையே, அது அநியாயம் தானே சொல்றீங்க. அப்ப அப்படி அநியாயத்தை மறுபடியும் அரங்கேற்றணுமா? அதனால இந்த விவாதமே என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சில பேர் தவறு செய்து விட்டார்கள் என்று கூறுகின்றீர்கள். அந்த தவறை முன்னுதாரணமாக எப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும்? நீங்களே தவறு என்று சொல்ல பின்னால். எனவே சட்டமன்றங்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு ஆயுள் கொடுப்பதாக அரசியலமைப்பு சட்டம் சொல்லி இருக்கிறது என்றால், அதை விருப்பம் போல், தங்களுடைய விருப்பம் போல் யார் மாற்ற முயன்றாலும், ஏற்கனவே சொல்லப்பட்டது, சரியான காரணங்கள் இருந்தால், தேச விரோதத்தை செயல்படுத்தும் ஒரு அரசாக ஒரு அரசு தன்னை நிரூபித்துக் கொண்டால் அந்த அரசு போக வேண்டியதுதான். அதன் காரணமாக சட்டமன்றம் மறுபடியும் தேர்தல் நடத்த வேண்டியதுதான். அப்படி இல்லாமல் சரியான முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை எல்லாம் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற கொடையின் கீழ் சட்டமன்றங்களை கலைக்க முயற்சித்தால், நான் ஏற்கனவே சொன்னது போல் அது ஜனநாயக படுகொலையாகத்தான் அமையும். இதுதான் என்னுடைய இறுதி கருத்து.